ஹாய் வெல்கம் பேக். இந்த ஈஸியான ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச அரிசி மாவு. இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். பச்சை உருளைக்கிழங்கு தான். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துலாம், இல்லைனாக்கா உருளைக்கிழங்கு கருத்த மாதிரி ஆகிடும். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணியை பாதி பாதியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரடியாக சேர்த்தா கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். நல்லா மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பை வந்துட்டு பொடிச்சு சேர்த்துக்கலாம். அதாவது நசுக்கி ஒன்றும் பாதியமாக நசுக்கி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு எந்த சோடா மாவும் சேர்க்கலை. இப்போ மாவை கரைச்சாச்சு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே மாவு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த மாவு செஞ்சாலுமே இது வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றும் போது நல்லா வரும். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். மாவு எடுக்கும்போது நல்லா கலக்கிட்டு உருளைக்கிழங்கோடு சேர்த்து எடுத்து நல்லா தோசைக்கல்லை தடவிக்கலாம். தோசைக்கல்லில் ஆல்ரெடி எண்ணெய் தடவி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ஸோ மாவு ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அடிப்பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடும்போது லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். அப்போ தான் 2 பக்கமும் சரியாக வேகும். 2 பக்கமும் வெந்ததும் எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ஒரு அரிசி மாவு டிஃபன் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல புளிப்பான ஒரு சட்னி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 3 வரமிளகாய் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் வானலில். அதில் நல்லா வறுத்துட்டு உடனே எடுத்துடலாம். ஆல்ரெடி எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால போட்டோடனே வறுப்பட்டுடுச்சு. இது ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ உடனே எடுத்துடணும். அதே எண்ணெயில் ஒரு 1/4 கப்பு கிட்ட பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்து ரொம்ப அப்படியே ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்க வேணாம். ஜஸ்ட் இந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் கலர் மாறணும். இந்த மாதிரி லைட்டாக சுருங்கி கலர் மாறினதும் லைட்டாக கலர் மாறினா போதும், எடுத்துடலாம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே. இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதை வதங்கிறதுக்கு உப்பும் சேர்த்து வதக்குறேன். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்லா குழைவாக வரணும். அப்போ தான் சட்னி வந்து நம்ம திருப்பி குக் பண்ண போகிறதில்ல, அரைச்சிட்டு அப்படியே தாளித்து சாப்பிட போகிறோம். ஸோ தக்காளி இந்த அளவுக்கு குழைவாக வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன புளி சேர்த்து கலந்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த வரமிளகா, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தாளிச்சது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எப்பயும் போல் தாளித்து நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான ஒரு அரிசி மாவு ஊத்தப்பமும் அண்ட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல புளிப்பான சட்னி ரெடி. இந்த அரிசி மாவு இந்த ஊத்தப்பத்துக்கு வந்து இந்த சட்னி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அரிசி மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாண்டாக இருக்கும். பட் இந்த சட்னி புளிப்பாக இருக்கும். தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் கூட. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.